பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். அடுத்த போட்டி என்னன்னா, அப்பா செம்ம தெய்வீகமான ஃபீல் உள்ள போட்டி. பொங்கலுங்கிறது எல்லா சந்தோஷமும் வளமும் நிறைஞ்ச ஒரு நல்ல நாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள்ல இந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமியோட கடாட்சத்தை, கடவுளோட ஆசீர்வாதத்தை யார் இங்க கொண்டு வர போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கான முடிவையும் மாப்பிள்ள தம்பியே சொல்லட்டும். ஒண்ணுமே புரியல பிக் பாட்டி. வாட் கடாச்சம்? ஐயோ வெயிட் பேபி வெயிட். இப்ப மல்லியம்மா என்ன விஷயம்னு எல்லார் முன்னாடியும் செஞ்சு காட்டுவாங்க. கடவுளோட பிளெஸிங்ஸ யார் முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வராங்கங்கறதா போட்டியே. பிளெஸிங் எப்படி பாத்தி கண்ணால பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ராஜிமா, என்ன போட்டு இது? இது ஒரு விஷயமே இல்ல ரஞ்சி. எனக்கு ஆன்மீகம் எல்லாமே தெரியும். இப்ப எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இவ கனடால இருந்து வந்தவ. இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சுதானே இந்த போட்டியே சொல்லிருக்கீங்க. நானும் இந்த தமிழ்நாட்டுக்காரி தான். அவளை மாதிரி செவ்வா வெள்ளின்னு சாமி கும்பிடுற மாதிரி சீன் போட்டா அவளுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அர்த்தமாயிடுமா? நம்ம பாரம்பரியம் என்ன, ஆன்மீகம் என்ன, இது எல்லாமே எனக்கும் தெரியும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. வாரஞ்சி. வெண்பா. போ போ. இன்னும் காணோம். ஐயோ விஜய் பாத்தியா? எல்லாமே நம்ம பரம்பரை விளக்கு. எல்லாத்தையும் வச்சு தீபம் ஏத்திருக்கேன். இப்ப எப்படி இருக்கு பார் பூஜை அறை. ஆமாக்கா, இப்பதான் நம்ம வீட்டுக்கு ஒரு தெய்வ கலாட்சம் வந்த மாதிரி இருக்கு. வீடே தெய்வீகமா மாறிடுச்சு. ராஜிமா, வேற லெவல் நீங்க. அழகா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காளே. இப்ப மல்லி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பாப்போம். யாருக்கும் பேச்சு கூட வரல போல. வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. எதிர்பார்க்கல. ஏ மல்லி, என்ன இப்ப தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா? பார்த்தல்ல கடவுளோட ஆசீர்வாதத்தை. மகாலட்சுமி கடாட்சத்தை இதுக்கு மேலேயும் கொண்டு வர முடியுமா என்ன? என்ன மல்லி, அப்படியே பேசாம தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறியா? போ. ஆனா போறப்போ உன் பெரியம்மாவையும் கூட கூட்டிட்டு போ. மல்லியம்மா. மல்லியம்மா இங்க வாங்க. வெண்பா கூப்பிடுறா. வெண்பா குட்டி, இவங்களை ஏமா கூட்டிட்டு வந்திருக்க?
ஏன்பா மேடம் உங்களை இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் வெளியில இருந்து என்ன கேட்டுட்டு தானே உள்ள வரணும். பாப்பா தான் மேடம். அவ குழந்தைன்னு ஏன் உனக்கு புத்தி இல்லாம போச்சு? சாரி மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நடக்குதுங்க? இவ வேலைதானா இது? ஏ வெண்பா, இவளா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னா? என்னங்க, எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரட்டான்னு கேட்டீங்கல்ல? ஆமா கேட்டேன். இப்ப என்ன அதுக்கு? ஏங்க, எனக்கு எதுவும் வேண்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பொங்கலுக்கு ஒரு சின்ன தொகை கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுவாங்க. மல்லி, அருமை. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார். இந்தாங்கம்மா, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார். ஆன்ட்டி, அங்கிள் ஹாப்பி தானே? ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்க. என்னங்க, ஒரு சின்ன விஷயம் செய்ய முடியுமா? சொல்லு மல்லி. அவங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு மட்டும் சம்பளத்தோட லீவ் கொடுக்குறீங்களா? அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. அவங்களும் குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடட்டும். சரி, நீங்க கிளம்புங்க. சார் மேடம், நீங்க நல்லா இருக்கணும். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நான் இங்க வேலைக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா இந்த தடவை தான் நீங்க சொல்லி இதெல்லாம் நடக்குது. ரொம்ப பெரிய விஷயம் மேடம். சார், மேடம், பாப்பா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கடவுள் உங்களை, உங்க குடும்பத்தை எப்பவுமே நல்லா வச்சிருப்பாரு. இந்த அம்மா உங்களுக்கு குணவதியா கிடைச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சிருங்க சார். எங்களால அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். நீங்க நல்லா இருப்பீங்க. நாங்க வரோம் சார். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் பணக்கார பெருமைக்கும் அன்பு நிறைஞ்ச மனசுக்கும் உள்ள வித்தியாசம். வாழ்க்கையில நிறைய பேரு அப்படியே பணம் தான் அப்படியே பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. உண்மையான அன்புல தாங்க உண்மையான ஆசீர்வாதம் இருக்கு. அத அந்த 2 பேருமே உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுற மாதிரி புகட்டிட்டு போயிட்டாங்க. இப்பவாவது இத புரிஞ்சுக்கோங்க. எங்க மல்லி நல்ல பொண்ணு, அன்பான பொண்ணு. அவளை நீங்களும் அன்பா வச்சுக்கோங்க. ஆக மல்லி ரொம்ப புத்திசாலி, நான் முட்டாள், அப்படிதானே? எனக்கு லைஃப்ல எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியல, அதானே சொல்ல வரீங்க? ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சாமி கிட்ட நேரடியா ஆசீர்வாதம் வாங்கிட்ட. மல்லி இவங்க மூலமா சாமியோட ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. வீட்டுக்குள்ளன்னு மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்றாருன்னு தெரியுதா? இந்த குடும்பத்துக்குள்ளன்னு சொல்றாரு. விஜய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த 2 பஞ்ச பரதேசிங்க வந்து நாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டா உடனே நம்ம எல்லாரும் நல்லா ஆயிடுவோமா? நாம யோசிக்கிறோம், உழைக்கிறோம், நாம நல்லா இருக்கோம். அதுங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டா நாம ஆசீர்வாதமா இருந்துருவோமா? அக்கா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா நமக்காக வேலை பார்க்கறவங்க முழு மனசோட சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும்ல. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதான உண்மை. ஷோ, என்ன இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா கேம் வைக்கிறீங்க? என்னங்க இது? ச்சே, டென்ஷன் ஆகுது. எதுக்கு இப்ப தட்டு தூக்கி கீழே போட்டீங்க? ஓ, போட்டியில இருந்தா இப்ப விலகிக்கிறீங்களா? என்னங்க நீங்க? இந்த மாதிரி முட்டாள்தனமான போட்டியா இல்லாம இருந்திருந்தா நான் போட்டிக்கு தயாரா இருந்திருப்பேன். இப்படி அறிவு கெட்டத்தனமா ஏதாவது பண்ணி வச்சுட்டு ஜெயிச்சிட்டோன்னு வேற சொல்வீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்ல? ஓஹோ, புத்திசாலித்தனமா வைக்கணுமா? அவ்வளவுதானே. ரைட்டு, வச்சுட்டா போச்சு.
அடுத்த ரவுண்ட் ஒன்லி மெடுலா அப்ளங்கேட்டா ரவுண்டு வச்சிருவோம். போதுமா? இது வரைக்கும் நடந்த போட்டி எல்லாமே டிரானே நம்ம வச்சுப்போம். என்ன, 1ல கனடா மேடம் ஜெயிச்சாங்க, 1ல மல்லி ஜெயிச்சிட்டா. அப்படின்னா அது டிரா தானே? அதென்ன ட்ரா? கடைசி போட்டியில மலிவு தான் ஜெயிச்சாங்க. அது ராஜ்ய தோத்துக்கல. சரி, ரைட். அப்படின்னா இதுதான் கடைசி போட்டி. கனடா மேடம் பாருங்க, உங்க தம்பியோட முகத்தை பாருங்க. பாவம், டென்ஷன்ல ரொம்ப நொந்து போயிருக்காரு. இது அவரோட ஒரிஜினல் முகம் கிடையாது. எவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு தெரியுமா இந்த மனுஷன்? இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையோட அவன் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியல. அத நீங்களே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.